விஜய் ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேருக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க. இப்படிதான் எல்லாரும் பேசுனாங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். கூட்டம் கலைஞ்சதே ஒரு பக்கம் சீமானுக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. யார் யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு விமர்சனம் வருது. கூட்டம் கலைஞ்சது எவ்வளவு ஜாலியா நான் பேசுறேன், செத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி எவ்வளவு ஜாலியா என் வார்த்தையை சொல்றேன். என்றாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டு உண்டு. எதிர்க்கட்டு மோடிய நாளைக்கு 1-1 ஸ்டாலின் அணி தான் இங்க ஜெயிக்க போகுது. 45% எடுக்க ஸ்டாலின், 62 காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்பவும் 1-1 கொண்டு வந்தாதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். மீதி எல்லாரும் சேர்ந்தே ஸ்டாலினுக்கு ஓட்டை எடுப்பாங்களாங்கிறது டவுட்டு. அப்போ நாளைக்கு யார் சிஎம்ங்கிறதுல எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், சீமான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், விஜய் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்போ 3 சிஎம் கேண்டிடேட்டு இருக்கிறாங்க. 4வது சிஎம் கேண்டிடேட்டாக 10.5 சொல்லி அன்புமணியும் வரலாம். ஆனால் எல்லா சிஎம் கேண்டிடேட்டும் மோடிங்கிற பிரதமருக்கு கீழே தோத்து போனவங்கள்லாம் 98 வாஜ்பாய் கீழே நின்று வெற்றியை திமுக தமாகவை தோக்கடிச்ச மாதிரி 1-1 மோடி தலைமையில் 29 வரும்.